வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில என் அண்ணனுங்க என்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தாங்க, எங்க கூட நின்னாங்களேன்ற நம்பிக்கையில நான் இங்க வந்துட்டேன். வந்திருக்க கூடாது, தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதி. அக்கா அக்கா அழாதக்கா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, பாராஜி போலான்னு கோமதி ராஜியோட தோல்ல கைய போட்டுட்டு திரும்பி போறாங்க. பாட்டி ரொம்பவே அழுகையோட திரும்பி பாக்குறாங்க தன்னோட பிள்ளைங்கள. அழாம போக்காங்கிறாரு பழனி. அழுதுகிட்டே 2 வர்ற கோமதி மறுபடியும் திரும்பி பார்க்க அவங்க அம்மா அங்க தவியா தவிச்சிட்டு நிக்கிறாங்க. வெடுக்குன்னு திரும்புற கோமதி கண்ணை தொடச்சிக்கிட்டு வா போலாம் அப்படின்னு ராஜியோட கைய பிடிச்சு கூட்டிகிட்டு போறாங்க. அம்மாடி அம்மாடின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. ராஜியுமே பயங்கர அதிர்ச்சியோட போயிட்டு இருக்க. இங்க மாரி வடிவு பாட்டி பழனின்னு 4 பேர் அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்காங்க தவிப்பா. இங்க மீனா பயங்கர தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க. போனாங்களே என்ன ஆகும்? அவங்க டென்ஷனோட புடவை முந்தானைய விரல்ல சுத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு பொசுக்குன்னு லஞ்சுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படி பண்ணி இருக்க கூடாதோ? லஞ்சுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா அதையும் இதையும் காரணம் சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசாம இருந்தாலே போதும். ஐயோ கடவுளேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மீனா. வேல்ஸ் வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியே வர்ற கோமதி ரொம்ப அழறாங்க. அத்தை அத்தைன்னு ராஜ்யம் தவிக்கிறாங்க. அவங்களால எதுவும் ஆறுதலே சொல்ல முடியல, ஏன்னா அவங்களே அதிர்ச்சியில இருக்காங்க. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க கூடாதுன்னு என் தலையில எழுதி இருக்கு போல. அது தெரிஞ்சும் கூட நான் தேவையில்லாம ஆசைப்படுறேன் பாரு. ஏன் தப்புதான், ஏன் தப்புதான் அப்படின்னு கோமதி நெத்தில அடிச்சுக்கிறாங்க. ராஜிக்கு ரொம்பவும் சங்கடமாவும் போயிடுது. நாம தானே கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சியும் சேர, அத்தை இப்படிலாம் நடக்கும் நானே எதிர்பார்க்கவே இல்ல அத்தை அப்படிங்கிறாங்க. நான் ஒரு முட்டாள், நான் எதிர்பார்த்திருக்கணும். சின்ன பிள்ளைங்க பேச்சு கேட்டு நான் கிளம்பி வந்தேன் பாரு. ஏன் தப்புதான் அப்படின்னு கோமதி பேச தெரியாம பேசி ராஜியோட குற்ற உணர்ச்சியை இன்னும் அதிகம் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து சரவணனும் பாண்டியனும் கடையில இருந்து வீட்டுக்கு வர்றாங்க. சரவணன் வண்டியை ஓட்டிட்டு வர இறங்குற பாண்டியன் வழக்கம் போல எதிர் வீட்டை பார்க்க இப்ப அவரோட வீட்டம்மா எதிர் வீட்டு வாசப்படியில நின்னுட்டு இருக்க அழுதுட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ இவர் வேற பாத்துட்டாரா, இவர்கிட்ட வசமா மாட்டிட்டோமே அப்படின்னு கோமதி பயங்கர அதிர்ச்சியாக கூட நிக்கிற ராஜியும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. 2 பேரும் படக்கு படக்குன்னு கண்ணு தண்ணிய தொடச்சிக்கிறாங்க வேகமா. பாண்டியன் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க வண்டி நிறுத்திட்டு இறங்குற சரவணனும் அப்பாவை பாக்குறாரு. அப்பா எங்க பாக்குறாருன்னு அவரும் பாக்குறாரு. சரவணனும் ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க பாண்டியன் முகம் ஒரு மாதிரி இறுகி போயிடுது. கடகடன்னு வீட்டுக்குள்ள போறாரு. ஏய் வாடி வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கோமதி ஓட்டமும் நடையுமா வர கூடவே ஓடி வர்றாங்க ராஜி. வீட்டுக்குள்ள மீனா இன்னும் யார் வந்ததும் தெரியாம டென்ஷன்லயே சுத்திட்டு இருக்காங்க. ஏங்க என்னங்க 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 அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு வர, இந்தா அப்படின்னு பேக கொடுத்துட்டு பாண்டியன் உள்ளர போக திரும்புறாரு. கோமதிக்கு ஒரே படபடப்பா இருக்கு. ஏங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இருக்க, இங்க மீனா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அது வந்து அப்படின்னு ராஜி ஏதோ சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள என்னங்கன்னு கோமதி கூப்பிட, என்ன அப்படின்னு திரும்புறாரு பாண்டியன். ஒரு நிமிஷம் அப்படிங்கிற கோமதி பயத்தோட 2 பேரையும் ஒரு தடவை பார்த்துட்டு, அண்ணன் குடும்பத்தோட உறவாடெல்லாம் நான் போகலங்க, உங்ககிட்ட சொல்லாம போகணும்னு நான் நினைக்கலங்க, அங்க போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் அப்படியே சைட்ல திரும்பி முறைக்கிறாரு. நீங்க எங்களை பார்க்கலனாலும் நீங்க வந்ததும் கண்டிப்பா சொல்லி இருப்பேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏண்டி நான் எதுவுமே கேட்கலையே அப்படிங்கிறாரு பாண்டியன். அவரு கோமா சொல்றாரா நார்மலா சொல்றாரான்னு நமக்கே புரியல. இல்ல நீங்க கேட்கலதான், ஆனாலும் நான் சொல்லணும் இல்லைங்க அப்படின்னு கோமதியை கொஞ்சம் கொஞ்சமா படபடப்ப குறைச்சிட்டு பேசுறாங்க. பாண்டியன் எந்த பதிலும் சொல்லல. அப்ப அவர் கொஞ்சம் கோவமா தான் இருக்காருன்னு அர்த்தம். ராஜிதான் ரொம்பவே சங்கடமா நிக்கிறாங்க. இல்லங்க, திக்கு திசை தெரியாம நாம நின்னுகிட்டு இருந்தோம்ல, அப்ப அவங்க நமக்காக ஓடி வந்தாங்கல்ல, அதான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லலாம்னு நினைச்சு அப்படின்னு கோமதி ராஜி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே சொல்ல, பாண்டியன் பயங்கரமா முறைக்கிறாரு. என்ன அப்படின்னு லைட்டா ஜெர்க் ஆகிற கோமதி, அதான் கூப்பிட போனோம் அப்படின்னு கோமதி சொல்லி முடிச்சிட பாண்டியன் கோமதி ராஜின்னு மாறி மாறி பாக்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு மீனா குறுக்க வந்து கேக்குறாங்க. வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல மீனாவும் திகச்சு போய் பாக்குறாங்க. பாண்டியனும் முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, வேற என்ன சொன்னாங்கம்மா, உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி வேற ஏதாவது பேசுனாங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமான்னு சொல்ல முடியாம இல்லைன்னு சொல்ல முடியாம ஆஹா அப்படின்னு மையமா கோமதி உளறிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் பேசல, வரமாட்டேன்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, ஆமா ஆமாண்டா வேற எதுவும் சொல்லவே இல்லை
அப்படின்னு கோமதியும் சொல்ல, ஓ அப்படின்னு பார்க்குறாரு சரவணன். ஏங்க, தப்பு தாங்க, உங்ககிட்ட கேட்காம அங்கே போயிருக்க கூடாது தான். ஏதோ நப்பாசையில் நாங்கள் போயிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே ப்ளீஸிங்காக சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, இந்த பிரச்சனையில் உங்கள் அண்ணன் குடும்பம் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்கன்னு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அங்கே வந்து நின்னாங்க, அந்த அளவில் நமக்கு அது பெரிய சந்தோஷம். ஆனால் இதை இனிமே இப்படியே விட்டுறது தான் நமக்கும் நல்லது, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது. சொன்னா புரிஞ்சுக்க கோமதி. இங்கே பாரு, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நாம கண்டிப்பா போய் நிக்கலாம். இதோட இப்படியே விட்டுட்டா எல்லாருக்கும் நல்லது கோமதி. திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு கோவத்தை தூர தூக்கி போட்டுட்டு பாண்டியன் இதமா புரியுற மாதிரி சொல்ல கோமதியும் புரியுதுங்கிறாங்க. இங்க பாரு, மேற்கொண்டு அங்க போய் நிக்காத, புரியுதான்னு பாண்டியன் கேட்க, சரிங்க நான் போகலன்றாங்க கோமதி. அப்படின்னு தன்னோட வழக்கமான குரல்ல சொல்லிட்டு பாண்டியன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கோமதி அப்பாடா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டு நின்றுட்டு இருக்க. அம்மா, இன்னைக்கு கடைக்கு வந்திருந்தாமா அப்படிங்கிறாரு சரவணன். யாருடா அப்படின்னு கோமதி கேட்க, வேற யாரு, அதான் மயிலு அப்படின்னு சரவணன் சொல்ல, அவ்வளவுதான் கோமதி பழைய ஃபார்முக்கு வந்துடுறாங்க. டேய், அவ எதுக்குடா அங்க வந்தா? ஓஹோ, என்ன அப்படியே உடஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சுக்கலான்னு பாக்குறாளா அப்படின்னு கோமதி கேட்க, மீனாவும் ராஜியும் பயத்தோட ஒருத்தர பாத்துக்கிறாங்க. ஏண்டா, வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தினது பத்தாதாடா, கடைக்கு வேற வந்து அசிங்கப்படுத்தணுமாடா? இதே வேலையா பார்த்துட்டு இருக்கா திரும்ப திரும்ப அவ அப்படின்னு கோமதி கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்க பாரு, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கவ? நானே அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டேனே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லங்கன்னு கோமதி ஏதோ சொல்ல வர்றாங்க. இனிமே வீட்டுக்கோ கடைக்கோ வந்து தொல்லை பண்ண கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிதான் அனுப்பினேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உண்மையான பாண்டியனை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன அவருக்கு பழைய வாய்ஸ கொடுத்துட்டாங்க மறுபடியும்? இல்லங்க, ஆனாலும் என்ன முகரைய வச்சுக்கிட்டு அவ அங்க வந்தாலாம் அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அந்த புள்ள வந்துச்சு, பேசி இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு, அவ்வளவுதான், விட்டு தொலைங்கிறாரு பாண்டியன். அவரே படுக்கடுப்புல இருக்காரு, பலக்கடுப்புலயும் இருக்காரு. இதெல்லாம் போய் ஏண்டா சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி, இலை வாடா, கை காலை கழுவிட்டு வாடா சாப்பிடலாங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு தலைமட்டை ஆட்டி வச்சுக்கிறாரு சரவணன். ராஜி பாவம், அவங்க வருத்தம் அவங்களுக்கு அப்படியே நின்றுட்டு இருக்க. ஏண்டி அடங்க மாட்டாளாடி அவ அப்படின்னு கோமதி கேட்க, அவங்களால முடிஞ்ச வழியிலெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, நல்ல முயற்சி. ஏண்டி இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்கன்னு எப்படிடி நம்புறா அப்படின்னு கோமதி கேட்க, மீனாவும் ராஜியும் பயங்கர கவலையோட பாக்குறாங்க. பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கே என்ன வீட்டுல சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வேலை சாப்பிட கூப்பிட்டேன் அதுக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோமதி சொல்ல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க ரெண்டு பேரும். இம்புட்டு பண்ணவளை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, வாமா மானே தேனேன்னு கொஞ்சனுமாக்கும் அப்படின்னு கோமதி கட்டுப்பா கேக்குறாங்க. அத்தை விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, உங்க அண்ணன் வீட்டுல வேற ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பயங்கர கியூரியஸா கேக்குறாங்க மீனா. உங்க மாமா சொன்னதை தான் அவங்களும் சொன்னாங்க, ஆபத்துக்கு வந்தோம் அதோட முடிச்சுடு, சொந்தம் கொண்டாடலாம் வராதன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்கடி அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீனா அப்படின்னு இறுகமா பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. உங்க பேச்சு கேட்டு நாங்க போயிருக்கவே கூடாது, நல்ல வேலை அவர் எதுவும் சொல்லல. சரி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு கோமதி அந்த பக்கம் போயிட, மீனா ராஜி பக்கம் திரும்ப, பாவம்க்கா என்னாலதான் அத்தைக்கு இவ்வளவு சங்கடம், ரொம்ப அழுதுட்டாங்கன்ற மாதிரி நிக்கிறாங்க ராஜி. ராஜியோட முகத்தை பார்த்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மீனா ஆறுதலா அவங்க கைய தன்னோட கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. வேல்ஸ் ஃபேமிலியில 4 வேல்ஸும் பாட்டியும் சோஃபால உட்கார்ந்து இருக்க 3 லேடிஸும் வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு சாப்பிடலாமான்னு முத்துவேல் கேட்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, சாப்பாடு எடுத்து வச்சாச்சு அப்படிங்கிறாங்க வடிவு. டேய் வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சக்திவேல் பையன்ட்ட சொல்ல, சாப்பிடலாம்ப்பா, எனக்கும் பயங்கரமா பசிக்குது அப்படின்னு அவரும் எந்திரிக்க, வாமான்னு முத்துவேல் கூப்பிட்டுட்டு நடக்கிறாரு. அத்தை வாங்கன்னு வடிவு கூப்பிடுறாங்க. வேண்டாமா எனக்கு பசிக்கலன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க பாட்டி. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு முத்துவேல் கேட்கிறாரு. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் தலையாட்டுறாரு. அப்புறம் வேற என்ன பிரச்சனை ஆத்தா அப்படின்னு மீசையை தடவிட்டு சக்திவேல் கேட்கிறாரு. சொல்ல ஆத்தா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், வேற என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு சக்திவேல் கொஞ்சம் கோவமா அழுத்தமா கேட்குறாரு. எதுவும் சொல்லலப்பா, அப்புறம் நான் ஏதாவது சொன்னேன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன உன் அருமை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போகணுமா உனக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, போனா என்ன, போனா என்னடா அப்படின்னு பாட்டியும் கோவமா எழுந்து நின்று கத்துறாங்க. ஆத்தா
அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எதுடா, எது தேவையில்லாத வேலை அப்படின்னு பாட்டியும் பதிலுக்கு கத்திட்டு இருக்க. ஆத்தா, இங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையா உட்கார்ந்துருக்கோம்? ஏன் அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிடணுமா? என்ன ஆத்தா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் சொல்ல, உனக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு 7 ஜென்மமும் முடிச்சிடும் போடாங்கிற மாதிரி திரும்பிக்கிறாங்க பாட்டி. என்னென்ன பேசுற? கல்யாண வீடு, தெரிஞ்சவங்க வீடு, விசேஷ வீடுன்னு எல்லா இடத்துக்கும் போய் சாப்பிட தான் செய்யறோம். அங்கெல்லாம் நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா போய் சாப்பிடுறோம் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, ஓ அப்படின்னு நக்கலா பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். டேய் அப்படின்னு முத்துவேல் கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப அப்படின்னு பழனிவேல் பாக்குறாரு. பேசாம இருடா அப்படின்னு சொல்ல, அவரு டக்குன்னு சரின்னு தலையாட்டி வச்சிடுறாரு. அம்மா, உன் பிறந்த நாளைக்கு கோமதியும் அவங்க குடும்பமும் வரணும்னு சொன்னேன். சரின்னு நாங்க சொன்னோம். பிரச்சனைன்னு வந்தப்ப கூட போய் நிக்கணும்னு சொன்னேன். நாங்க நின்னோம். அம்பிட்டு தான் எங்களால முடியும். அதுக்கு மேல இது மாதிரிலாம் பண்ணாத, எதையும் எதிர்பார்க்காத. விருந்துக்கு போறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு முத்துவேல் முடிச்சிடுறாரு. ஏன்பா, தினமுமா உங்களை நான் அந்த வீட்டுக்கு போக சொல்றேன். அதே மாதிரி அந்த வீட்டு ஆளுங்களும் இங்க வந்து நிக்கணும்னு நான் ஆசைப்படலப்பா. அண்ணனுங்கெல்லாம் அவ பக்கத்துல போய் நின்னதுனால அவளுக்கு ஒரு சந்தோஷம், அவளுக்கு நிம்மதி. அந்த சந்தோஷத்துல அவ உங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா. அது ஒரு தப்பா? ஏன்பா, அதுக்கு எதுக்குப்பா நாம போய் குறுக்க நிக்கணும்? ஒரு தடவை நம்ம அந்த வீட்டுல போய் கை நினைச்சிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு பாட்டி கெஞ்சலா கேக்குறாங்க. ஆத்தா, அங்க போனீங்கன்னா உங்க வாயெல்லாம் ஒன்றும் சும்மா இருக்காது. விருந்து நம்ம நல்லா இருந்தது, பதிலுக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு நீங்கெல்லாம் கூப்பிடுவீங்க, அவங்களும் வருவாங்க. அப்புறம் பொங்கல், கறி நாள், தீபாவளின்னு கறிசோறுன்னு எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவீங்க. தேவையா இதுங்கிறாரு சக்திவேல். அப்படி இல்லைன்னா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. அப்படி கொண்டாடினா நல்லது தானே அது அப்படிங்கிறாங்க சுகன்யா. அடேங்கப்பா, இந்த பையப்புள்ளை கூட புத்தி வந்துருச்சா? நல்லவளா மாறிட்டாளான்னு நம்ம ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. செலவும் குறையும்ல அப்படின்னு பட்டுன்னு அடுத்த லைனையும் சொல்லிடுறாங்க சுகன்யா. முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே ஏய் அப்படின்னுட்டு இருக்க. இவ ஒருத்தி, நாங்க என்ன செலவுக்கு பயந்தவங்க நினைச்சிட்டியா? இவ ஒருத்தி காசு காசுன்னுகிட்டு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஐயோ நம்ம இப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு பாக்குறாங்க சுகன்யா. சுகன்யா, சும்மா இரு, இடம் தெரியாம நீ வேற பேசிக்கிட்டு அப்படின்னு மூத்த மருமகளா லட்சணமா வடிவு சுகன்யாவை அடக்கிடுறாங்க. இப்பெல்லாம் உங்க அப்பா அடிக்கடி என் கனவுல வர்றாருப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, அதெல்லாம் வேறையா அப்படின்னு முத்துவேல் பார்த்துட்டு இருக்காரு. என்ன சொன்னாத்தா அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். உங்க அப்பா கனவுல வர்றாருன்னு அப்படின்னு பாட்டி மறுபடியும் சொல்ல, ஓ அது எப்படி ஆத்தா? உனக்கு ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னா உடனே எங்க அப்பா, அதான் உன் வீட்டுக்காரரு கனவுல வந்துடுறாரு அப்படின்னு சக்திவேல் கேட்க, அதானே அப்படிங்கிறாரு குமரவேல். நாங்களும் தானே தூங்குறோம் இந்த வீட்லயே விடிய விடிய. ஒரு நாள் என் கனவுல வந்ததில்ல. ஏன்னா உன் கனவுல அப்பா எதுவும் வந்தாரு அப்படின்னு சக்திவேல் முத்துவேலை கேட்கிறாரு. ஏன்பா வேல்ஸுங்களா, உங்க மேல உங்க அப்பாவுக்கு பாசமே இல்லை போல இருக்கு. ஒரு பொங்கலை போட்டு வேண்டிக்கங்க. பாட்டி 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நெசமாதான்ப்பா வர்றாரு, எப்ப என்கிட்ட வரப்போற காந்திமதின்னு என்கிட்ட கேட்டாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓ அப்படின்னு சக்திவேல் கிண்டலா சொல்லிட்டு இருக்க. சும்மா இருமா அப்படின்னு முத்துவேல் முகத்தை சலிப்பா வச்சுட்டு சொல்றாரு. சும்மா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டே இருக்காது அப்பத்தா அப்படிங்கிறாரு குமரவேல். சத்தியமா கேட்டாரு குமாரு அப்படின்னு பாட்டி மறுபடியும் சொல்லு. ஐயோ அப்படின்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. எப்போன்னு தெரியல, நான் அவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாட்டி சொல்ல, 3 பேருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. போறதுக்குள்ள மனசுல கிடக்கிற சில ஆசைகளை நிறைவேறிட்டா நான் சந்தோஷமா போவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சக்திவேல் பயங்கர நக்கல் பார்வையோட பார்த்துட்டு இருக்காரு. என் பிறந்த நாள் அன்னைக்கு 2 குடும்பமும் ஒன்னா வந்து சாப்பிட வேண்டியது, நீங்க சாப்பிடாம போயிட்டீங்க. இப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடணும். நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஏன், அதான் அன்னைக்கே எடுத்து வச்சோமே, அது போதாதா அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. அவசியத்துக்கு போகணும்னு இல்லாம சந்தோஷமா போகணும் இல்லப்பா. ஏன்பா, அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்னு பாட்டி அழுகையும் கெஞ்சலுமா முடிக்கிறாங்க. ஆத்தா, எப்ப பாரு இப்படியே தான் சொல்ற, எப்படியாச்சும் காரியத்தை சாதிச்சுக்கிற, ஆனா உன் ஆசை ஒவ்வொன்னா வளர்ந்துகிட்டே இருக்கே ஆத்தா அப்படின்னு மறக்காம பாயிண்டா அடிக்கிறாரு சக்திவேல். என்னங்க, ஒருவேளை அங்க போய் சாப்பிடுறதுல என்னங்க குறைஞ்சிட போகுது? சந்தோஷமா சரின்னு சொல்லுங்களேன். அது உங்க தங்கச்சி வீடு தானேங்கிறாங்க மாறி. ஏய், வாயை மூடிக்கிட்டு, வர வர வாய் அதிகமா போய்கிட்டே இருக்கு. பேசிக்கிட்டு தானே இருக்கோம், சும்மா இருக்க மாட்டேன்
அப்படின்னு மாறிய அடக்குறாரு சக்திவேல். ஏங்க அப்படின்னு வடிவு கூப்பிட முத்துவேல் திரும்பி பார்த்த வேகத்துல வடிவு பட்டுன்னு வாய மூடிக்கிறாங்க. என்ன சொல்லிதான் பாருங்கிற மாதிரி அவர் பார்க்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஏன்பா முத்து, எனக்காக இதை ஒன்று மட்டும் பண்ணுப்பா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒன்று மட்டும் பண்ணுப்பா அப்படின்னு பாட்டி அவங்க காரியத்தை சாதிக்க பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரம் நல்ல விஷயங்களுக்கு கூட போராட வேண்டி இருக்குன்றத பாட்டி கரெக்டா காமிக்கிறாங்க. சோ என்னடா அப்படின்னு டென்ஷன் ஆகி சக்திவேல் குமரவேல் பக்கம் திரும்பிக்கிறாரு. நான் சாகுற வரைக்கும் உங்ககிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க கை கூப்பி அழுதபடி கேட்டுட்டு இருக்க முத்துவேலுக்கு பயங்கர சங்கடமா இருக்கு. என்ன ஆத்தா எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படியே எதையாச்சும் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, டேய் சக்தி பேசாமறா அப்படிங்கிற முத்துவேல் அம்மா கிட்ட வந்து அவங்களோட கோப்பி இருக்க கையை பிடிச்சிக்கிட்டு, சரிம்மா உனக்காக அந்த வீட்டுக்கு சாப்பிட போலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட சக்திவேல் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு. பாட்டி இவ்வளோ சீக்கிரம் நம்ம நினைச்சது நடந்துருச்சான்னு நம்ப முடியாம பாக்குறாங்க. ஏய் சூப்பர் ஒரு நேரம் சமைக்க வேண்டாங்கிற மாதிரி மாறி சந்தோஷமா பாக்குறாங்க. வடிவுக்கும் சந்தோஷம். நம்ப முடியாம நிக்கிற பழனி கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷ முகத்துக்கு மாறுறாரு. சுகன்யாவும் குமரவேலும் தான் ஆன்னு திகச்சு போய் ஆச்சரியமா பாக்குறாங்க. பாட்டி காதுல கேட்டதை இன்னும் நம்ப முடியாம பாக்க மறுபடியும் அவங்க காதுல அதே தான் விழுது. அதிர்ச்சியில இருந்து மீள்ற சக்திவேல் அண்ணன்னு கூப்பிட, இரு சக்தி அப்படிங்கிறாரு. என்னன்னு அப்படின்னு கேட்க, இந்த ஒரு தடவை அம்மாவுக்காக போயிட்டு வருவோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இதுங்களெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கேன்னு கோவமா இருக்காரு சக்திவேல். பாட்டி பயங்கர சந்தோஷம் ஆயிட்டு இருக்காங்க. அம்மா ஆனா சாப்பிட போறதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நிறுத்திக்கலாம்ப்பா அப்படின்னு பாட்டி அவசரமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் உறவு கொண்டாட போலாம், கூடி கொலாவலான்ற நினைப்பெல்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இல்லப்பா இல்ல நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அவசரமா வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க பாட்டி. ஏய் பழனின்னு கூப்பிட அண்ணங்கிறாரு. நாளைக்கு காலையில போய் மதிய சாப்பாட்டுக்கு வர்றோம்னு சொல்லிடு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கண்டிப்பா சொல்லிடுறேன்னு அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட தலையாட்டுறாரு பழனி. சரி சாப்பிடலாம் வாங்கன்னு வடிவு கூப்பிட, வாமா சாப்பிட போலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாட்டி ஆளா போறாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட போலான்னு கூப்பிடுறாங்க மாறி. போங்க அப்படின்னு எல்லாரும் போக பின்னாடி முத்துவேல் போக சக்திவேலும் அவர் பெத்த குமரவேலும் அங்கேயே நின்னுடுறாங்க. விஷயம் கையை மீறி போயிட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னு ரெண்டு பேருமே பேசாம யோசனையா நின்னுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. கோமதி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க, கூட நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அரசி. மா வேற ஏதாவது செய்யணும்னா கூட சொல்லுமா, நான் செய்யறேன், நீயே தனியா வேலை செஞ்சு கஷ்டப்படாத அப்படின்னு அரசி சொல்ல, என்ன திடீர்னு அம்மா மேல அக்கறை அப்படின்னு கோமதி கேட்க, நீ பாவம்மா, நீ தனியா வேலை செஞ்சு கஷ்டப்படுற, எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்துறாங்க, நானும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல அப்படின்னு பயங்கர அக்கறையை கொட்டுறாங்க அரசி. சரி என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன்னா நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, சந்தோஷமா இரு, எனக்கு அது போதுமா அப்படின்னு கோமதி சொல்ல, ஏதோ வீட்டு வேலை சொல்லுவேன்னு பார்த்தா இதெல்லாம் சொல்றேங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி. நான் அதையும் பண்ணுவேன் இதையும் பண்ணுவேன் அப்படின்னு அரசி சொல்ல, பாக்குறேன் நீ எப்ப பண்ணுவேன்னு அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. அப்போ பழனி வீட்டுக்குள்ள வர்றாரு. என்னது இது ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு ஹால ஒரு தடவை சுத்தி பாக்குறவரு, அக்கா மச்சான் ஏன்பா கதிர் ராஜி எல்லாரும் எங்க போனீங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, இவன் என்ன எல்லாரையும் ஏலம் விடுறான்னு கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. அக்கா மச்சான் அப்படின்னு அவரு மறுபடியும் கூப்பிட்டு இருக்க, போய் என்னன்னு பாரு நான் வர்றேன் அப்படின்னு பத்த வைக்காத அடுப்புல இருக்க வடை சட்டிய கிண்டிட்டு இருக்காங்க கோமதி. சீக்கிரம் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு பழனி கூப்பிட்டு இருக்க, பாண்டியன் முதலா வர்றாரு. இந்த பக்கத்துல இருந்து கதிரும் ராஜியும் வர்றாங்க. கிச்சன்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கோமதியும் அரசியும் வர்றாங்க. என்னடா இங்க நின்னு கத்திட்டு இருக்கிறவன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, சொல்றேன் மச்சான் சொல்றேங்கிறாரு. என்னமாமாங்கிறாரு கதிரும். அக்கா இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன சமையல்னு கேக்குறாரு பழனி. என்னடா அப்படின்னு கோமதி கேட்க, இத கேட்கதான் எல்லாரையும் கூப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு கதிர் சலிப்பா கேக்குறாரு. நீ இரு மாப்ள, நீ சொல்லுக்கா என்ன சமையல் அப்படின்னு பழனி கேட்க, டேய் கத்திரிக்காய் காரக்குழம்பு அவரைக்காய் பொரியல் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐய அந்த அவரைக்காயை தூக்கி ஃப்ரிட்ஜில் போடு, காரக்குழம்பை கேன்சல் பண்ணிடு, கத்திரிக்காவை வச்சு பிரியாணிக்கு சைட் டிஷ் பண்ணிரு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. ஓ ஆர்டர் கொடுத்து கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிட்டியா நீ அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறாங்க கோமதி. என்ன திடீர்னு பிரியாணி கேக்குறான், கத்திரிக்காய் கேக்குறான் அப்படின்னு பாண்டியனை யோசிச்சுட்டு இருக்காரு. மாமா நீங்க பிரியாணி எதுவும் வாங்கிட்டு வர போறீங்களான்னு கேக்குறாங்க அரசி.
நான் இதுக்கு வாங்கிட்டு வர போறேன், இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் செய்ய போறோம், நல்ல மனமா சுவையாங்கிறாரு பழனி. எலை என்னடா திடீர்னு வந்து நின்னுகிட்டு என்ன சமையல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதானேங்கிறாங்க கோமதியும். டேய் எனக்கு என்ன தோணுதோ அதை தான்டா செய்வேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ அப்படியா, அப்போ உனக்கு தோன்றதுதான் செய்வியா அப்படின்னு பழனி கேட்க, ஆமா அப்படின்னு திமிரா சொல்றாங்க கோமதி. உங்க அண்ணனுங்க இங்க சாப்பிட வந்தாலும் நீ கத்திரிக்காய் காரக்குழம்பும் அவரைக்காய் பொரியலும் தான் செய்வியா அப்படின்னு பழனி ரகசியத்தை போட்டு உடைச்சிட எல்லாருமே அப்படியே வாயடிச்சு போய் பாக்குறாங்க. என்ன சித்தப்பா சொல்றீங்கிறாங்க ராஜி. ஆமாமா ராஜி, உங்க அப்பா அம்மா அண்ணன் சித்தப்பா சித்தி அப்பத்தான்னு எல்லாருமே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர போறாங்க அப்படின்னு பழனி டிக்ளேர் பண்ண, அப்படின்னு ஆச்சரியத்துல வாய திறந்துடுறாங்க ராஜி. பாண்டியன் அதிர்ச்சியும் நம்பிக்கையுமே இல்லாம பாக்குறாரு. கோமதி ஆன அதிர்ச்சியில பாக்குறாங்க. அண்ணன் கூட இமைக்காம அரசி கதிர் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்ன நீ விட்டா உளறிக்கிட்டே போவ போல இருக்க என்ன அப்படிங்கிறாங்க கோமதி. நான் உளரலக்கா, நீ விருந்துக்கு கூப்பிட்டல்ல அப்படின்னு பழனி சொல்ல, அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு முகத்தை தோல்ல இடிச்சுக்கிறாங்க கோமதி. அது அப்போ அதுக்கப்புறமா ஆத்தா பேசி சரி கட்டிடுச்சு அப்படின்னு பழனி சொல்ல, நிஜமாவாடா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க கோமதி. விருந்துக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல, ரொம்ப சந்தோஷப்படுறது ராஜி தான் ஃபர்ஸ்ட். நான் கேட்கறது என்ன நிஜமா அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க, கதிரும் ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியான்ற மாதிரி பாக்குறாரு. அரசியும் ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பாவை பார்க்க, பாண்டியன் ஏதோ யோசனையா அப்படியே நிக்கிறாரு. விருந்துக்கு வர்றதுக்கு எல்லாரும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு பழனி மறுபடியும். உடனே கோமதி குறுக்க நிக்கிற அரிசியை தள்ளி விட்டுட்டு தள்ளுன்னு ஓடி வர்றாங்க தம்பி கிட்ட. எங்க சொல்லு, திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்க, விருந்துக்கு வர்றதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு பழனி சொல்ல, திரும்ப சொல்லுடா அப்படிங்கிறாங்க கோமதி. இப்படியே கோமதி கேட்க அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்க, மத்தியானம் விருந்துல ஒன்லி பச்சை தண்ணி மட்டுமே பரிமாறப்படும் போல இருக்கு, விருந்துக்கு வர்றாங்களாம் அப்படின்னு பழனி சிரிச்சிட்டே சொல்ல, ஏய் நீ ஒன்னு என்னை ஏமாத்தல அப்படிங்கிறாங்க கோமதி. இல்லக்கா, நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன் அப்படின்னு பழனி சொல்ல, கோமதி காதுல இருந்து காது வரலாம் சிரிச்சுக்கிட்டு திரும்ப சொல்லுங்கிறாங்க. அம்மா என்னம்மா இதுங்கிற மாதிரி அரசி சிரிப்போட பார்க்க, சத்தியமாக்கா வீட்டுக்கு சாப்பிட வரப்போறாங்கக்கா அப்படின்னு பழனி சொல்ல, ஐயோ என் செல்லமே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே அப்படின்னு அவரோட கைய பிடிச்சிட்டு தட்டாமால சுத்திட்டு இருக்காங்க கோமதி. நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு கோமதி கிரீச்னு கத்திட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனா பாண்டியன் மட்டும் அமைதியா யோசனையா எங்கேயோ பாக்குறாரு. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல எதுவுமே ஓடலையே அப்படின்னு சாஞ்சாடு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க கோமதி. ஐயோ அப்படின்னு கன்னத்துல கை வச்சுக்கிறவங்க, டேய் பொய் ஒன்னும் சொல்லல அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அக்கா எத்தனை தடவைக்கா சொல்றது, வாயே வலிக்குதுக்கா அப்படிங்கிறாரு பழனி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சந்தோஷத்துல முகம் அப்படியே மலர்ந்து கிடக்குற ஆட்சிக்கு. ஐயோ நிறைய சமைக்கணுமே, அதெல்லாம் கிடைக்க, அப்புறம் கறி வாங்கணுமே, அது டேய் நீ போய் அப்படின்னு ஒரே உற்சாகத்துல துள்ளிக்கிட்டு பாண்டியன் பக்கம் திரும்புறாங்க. பாண்டியன் அப்படியே நிக்கிறத பார்த்த உடனேதான் இந்த உலகத்துக்கு வர்றாங்க கோமதி. ஐய ரொம்ப ஆடிட்டோமோ அப்படின்னு விரல கடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு வழிஞ்சிட்டு வர்றாங்க. ஏங்க அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்களா, வரலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் சாப்பிட வர்றவங்களை போய் நான் வரவேணான்னு சொல்லுவேனா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட, கோமதியோட சந்தோஷம் உச்சி வெயில் மாதிரி கிடன்னு ஏற ஆரம்பிக்குது. பயங்கர வலிசல் சிரிப்போட, ஆமா நீங்க வேணான்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்டேன்னு இப்பதான் பர்மிஷன் கேக்குற மாதிரி செம்மையா நடிக்கிறாங்க கோமதி. ஏங்க அவங்க வரும்போது நீங்களும் இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க, இருக்கேங்கிறாரு பாண்டியன். ஏங்க நீங்க கடைக்கு போயிருங்க, மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க, ஏன்னா வீட்டுல இருந்தீங்கன்னா ஏதாவது நொய்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதான்னு கோமதி சொல்ல, என்னடி பேச்செல்லாம் தினுசா மாறுது அப்படிங்கிற மாதிரி திக்குன்னு பாக்குறாரு பாண்டியன். பாண்டியனோட பார்வையை பார்த்ததும் தான் கோமதிக்கு, ஐயோ அவசரத்துல ஆனந்தத்துல அறவேக்காட்டுத்தனமா பேசிட்டோமோ அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்படின்னு அவங்க பாண்டியனை பார்க்க, ஆமாண்டி ரொம்ப ஓவரா தான் பேசுறேங்கிற மாதிரி அவரு பார்க்க பயங்கர வலிசலோட, சாரி ஏதோ வந்துருச்சுன்னு பயங்கரமா வழியிறாங்க. வரும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதுக்கு மேல உங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு என்னால நிக்க முடியாதுன்ற மாதிரி கோமதி, டேய் எப்படா அவங்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு கோமதி கேட்க, நேத்து ராத்திரியே சரின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்கக்கா அப்படிங்கிறாரு பழனிவேல். ஏண்டா
அது அப்பவே வந்து சொல்லியிருக்க வேண்டியதானேடா, நான் எல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல. ஐயோ இவன் ஒருத்தன் அப்படின்னு பழனியோட மண்டையில ஒரு கொட்டு கொட்டிட்டு எல்லாம் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு திட்டுறத கூட சிரிச்சுக்கிட்டே அழகா திட்டுறாங்க. ஆனாலும் பரவாயில்லடா, இப்பவாவது சொன்னியே, சும்மா என் செல்ல குட்டி அப்படின்னு பழனியோட கன்னத்தை இன்னைக்கு பிச்சு எடுத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன வாங்குறது என்ன சமைக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே, குழம்பிடுச்சுடாங்கிறாங்க கோமதி. அப்ப வரவேணான்னு சொல்லிருட்டுமாங்கிறாரு பழனி. ஏய் என்னடா நீ வரவேணான்னு சொல்லுவியா, உன்னை அடிச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு ஒரே ஆனந்தத்துல கூத்தாடுற கோமதி. ஏய் ராஜி, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க ராஜிக்கு பயங்கர சந்தோஷம், பேச்சே வரல. அப்படின்னு 2 பேர்லயும் தம்ஸ் அப் காட்டுறாங்க. இதுவா சுதாரிச்சு ரொம்ப ரொம்பங்கிறாங்க. ஐயோ ஒண்ணுமே புரியல. டேய் நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வா, அப்புறம் மறந்துட்டேன், நீ மீனாவுக்கு உடனே போன் பண்ணி வர சொல்லிடு அப்படின்னு ராஜி கிட்ட சொல்ல, சரிங்க தன்னை தலையாட்டுறாங்க ராஜி. நாம கடைக்கு போகணும், போகும்போது சொல்றேன் என்ன வாங்கலான்னு அப்படின்னு கதிர்கிட்ட சொல்ல, அப்படின்னு அவரு கைய ஆட்டுறாரு. டேய் நீ வந்து அப்படின்னு பழனிக்கிட்ட திரும்ப, என்ன அண்ணனுங்களுக்கு போன் பண்ணணுமான்னு கேக்குறாரு அவரு. டேய் சி செந்திலுக்கு போன் பண்ணுடா, அவனுக்கும் சொல்லணும்ல அப்படின்னு கோமதி சொல்ல, விட்டா போதுன்னு ஓடிடுறாரு பழனி. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல, கையும் காலும்னு சொல்லிக்கிட்டே வர்ற கோமதி நிக்கிற அரசி மேல படார்னு மோதிடுறாங்க. அரசி தடுமாறி விழ போக பாண்டியன் புடிச்சுக்கிறாரு. என்னடி நீ அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க அது ஒண்ணும் இல்லைங்க, கையும் ஓடல காலும் ஓடலங்க அப்படிங்கிற கோமதி. டேய் நீ வாடா, நாம போகணும்ல, நிறைய வேலை கிடக்கு, வா வா. ஐயோ அப்படின்னு கோமதி குடுகுடுன்னு ஓட, பார்த்து பார்த்து போ, எங்கேயாவது இடிச்சுக்காத அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்பா என்ன நடக்குதுப்பா இங்க அப்படின்னு அரசி ஆச்சரியமா கேக்குறாங்க. அடி பாவி, அவங்க அண்ணனுங்க வர்ற சந்தோஷத்துல உன்னை இடிச்சு தள்ளிட்டு கண்ணு முன்னு தெரியாம ஓடுறா பாரு அடியே அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டு இருக்க. கோமதி எதையும் சட்டை பண்ணல, பதியாவது பாண்டியன் ஆகுது. நேரா ஓடி வந்து சாமி ரூம் முன்னாடி நிக்கிறாங்க. கடவுளே நான் நினைச்சதை சாதிச்சு கொடுத்துட்டல, ரொம்ப நன்றின்னு இப்பதான் நிதானத்துக்கு வர்றாங்க. அப்படியே சாமி முன்னாடி கைய கூப்பி நின்னுட்டு கண்கள்ல கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க. கோமதி இப்படியே நின்னீங்கன்னா எப்ப போய் சமையல ஆரம்பிப்பீங்க, கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் தான், அதுக்காக அவரே வந்து சமைச்சு கொடுப்பாருல, நீங்க எதிர்பார்க்க கூடாது, போய் சட்டு போட்டுன்னு சமைங்க, உங்க அண்ணனுங்க சாப்பிட வர்றாங்கல்ல அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்குமா இல்லையான்னு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.